என் பாட்டி வீட்டுக்கு தான் போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணா கூட்டி போய் என்ன ட்ராப் பண்ணதுக்கப்புறம் என் சிஸ்டர் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் ஆட்டோலலாம் போயிட்டு அதுக்கப்புறம் என்னோடய மாமா பையன் வந்து எங்களை கூட்டிகிட்டு போயிட்டான். ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கள் சித்தியை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக போனோம். ஆக்சுவலி அவங்க லைட்டாக சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. பிகாஸ் நீங்கள் வந்து ரொம்ப நாள் அதாக இருந்தாலும் அவங்க சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. இங்கே பேக்ரவுண்ட் சவுண்ட்லாம் கொஞ்சம் பயங்கரமாக கேட்கும். ரெக்கார்டிங்லாம் பண்ணவே முடியாது. ஸோ அதுவும் இங்கே கொஞ்சம் பாடப்பட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய குடித்தேன். பிகாஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு நாங்கள் ஐஸ்கிரீம் ஸ்நாக்ஸ் தான் வாங்கிட்டு நாங்கள் வந்து அவன் வந்து எங்களுக்கு பிக்கப் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ திஸ் இஸ் வாட் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எல்லாருமே என்னோட குட்டி குட்டியாக தான் இருப்பாங்க. நான் மட்டும்தான் கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்துருப்பேன். கம்மிங் டு மை பார்ட்டி ஹோம் இஸ் ஆல்வேஸ் பீஸ்ஃபுல். நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கும் குழந்தைங்களோட விளையாடிட்டு. இப்போ இவங்க எல்லாம் எங்கள் சித்தி பசங்க. இன்னும் 2 பசங்க மிஸ் ஆகிறாங்க. வந்துடுவாங்க சீக்கிரமாக. நான் வரேன்னு பல நாள் சொல்லிட்டு நான் இன்றைக்கி தான் வந்தேன். இன்றைக்கி வரது எனக்கே கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் தான். பட் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனாங்க. ஸோ அதெல்லாம் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் இவ்வளோ அப்லோட் த ஃபுல் vlog. என் சித்தி என் முடியை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க.